முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, காமமாக்கான வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சாச்சா? இந்த ஒரு விஷயத்த நானே எதிர்பார்க்கல ப்ரோ. காமமாமா தனக்கான வாழ்க்கைய அவரே இப்படி தொலைப்பாருன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பல கனவுகளோட வந்திருந்தாப்ல. வீட்டுக்குள்ள கூட பல இடத்துல சொல்லியிருப்பாப்ல, எனக்கு வெளியே போயிட்டு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ ஆகணும், அதான் எனக்கான கனவா இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் பல இடங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. இப்போ அந்த கனவுலாம் கனவா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஏன்னா மனுஷனுக்கான அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில அவருக்கான பயணம் அப்படிங்கிறது பெருசா இருக்க போறது இல்ல, பெருசா இல்ல இருக்கவே போறது இல்ல அப்படிங்கிறது நேத்து நைட்டே உறுதியாயிருச்சு. ஏன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தது, இப்போ வெளியே போயிட்டு படங்கட பண்ணலனா கூட கண்டிப்பா சேனல் காப்பாத்தும், சேனல் ஏதாச்சும் ஒன்று காப்பாத்தி ஏதாச்சும் ரிட்டன் சீரியலுக்கான வாய்ப்பை கொடுத்து ரிட்டன் எப்படியும் காமமாமா காப்பாத்திடுவான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனா நேத்து நைட்டு பிக் பாஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ரைட்டு, மாமாக்கான வாழ்க்கை காணாம போனதுதான், இதுக்கப்புறம் மாமாக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பிக் பாஸ் நேத்து நைட்டு கோவத்துல ஒரு சில விஷயங்கள் பேசினாப்ல. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்துலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சாண்ட்ரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. கரெக்டா ஒரு மணி நேரம் ஆயிருந்து, ஓகேவா? ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் உள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்தோடனே கேட்ட கேள்வி என்னன்னா, சபரி நீ எதுக்கு சபரி இறங்குன, வினோத் நீங்க எதுக்கு வினோத் இறங்குனீங்க, நீங்க இறங்காம இருந்திருக்கலாம்ல, உங்களுக்கான ஆட்டம் போச்ச, சபரி நீ இறங்கிருக்க கூடாது சபரின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி யோசிக்காம சபரியை பத்தி கேட்டாங்க. அதுல சபரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாப்ல, அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாகிட்டு, யாரா சபரி ஏன்டா இவ்வளவு நல்லவனா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க வச்சுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் பண்ணிருக்காப்ல. எல்லா விஷயத்த மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது விக்கல் சிக்கரம் ஒரு சில விஷயங்கள் சொன்னாப்ல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் பிக் பாஸ் ஒன்று பண்ணாப்ல. ஏன்னா விக்கல் சிக்கரமே ஒரு சண்டையை போட்டிருக்காப்ல, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த சண்டையை வச்சு விக்கல் சிக்கரமும் நேத்து ஒன்று பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேத்துக்கான எபிசோட் லைவ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சாண்ட்ராவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போயிட்டு கரெக்டா ஒரு மணி நேரம் இருக்கும். ஒரு மணி நேரத்துல ரிட்டர்ன் வந்து சாண்ட்ரா வந்தாங்க. வந்தோடனே அவங்க தான் கூட்டு கொண்டு வந்து விட்டாங்க. அவங்களால நடந்து வரல, கூட்டு போனாங்கல்ல, அவங்கள ஒரு சில பேர் வந்து தான் சாண்ட்ராவை விட்டுட்டு போனாங்க. அப்போ ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்கள வந்து அந்த டாஸ்க் பக்கம் விட்டுறாதீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க, பெருசா பிரஷர் போட விடாதீங்க, கொஞ்சம் அமைதியா வச்சுக்கோங்க, காமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு போனாங்க. பட் வந்த உடனே சாண்ட்ரா கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, சபரி நீ எதுக்கு காரை விட்டு இறங்குன, சபரி உனக்கான டாஸ்க் போச்சு, நீ உள்ள இருந்தா வின் பண்ணிருக்கலாம் சபரி, ஏன் சபரி பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசினாங்க. அப்ப சபரி அந்த இடத்துல என்ன சொன்னா தெரியுமா, அதெல்லாம் கேம் தேவை கிடையாது, கேம் விளையாடி நான் என்ன பண்ண போறேன், இப்ப அதுல ஜெயிச்சு மட்டும் எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கீழே படுத்து துடிச்சிட்டு இருக்குமா அந்த ஆட்டத்தை நான் ஆடினேன்னா அதுல நான் மனுஷனே கிடையாது, அதனால இறங்கிட்டாலும் யோசிக்காத, கேம் போனா போயிட்டு போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாப்ல. அப்போ திரும்ப அந்த இடத்துல சாண்ட்ரா சொல்லிட்டே இருக்காங்க, இல்ல நீ விட்டுருக்க கூடாது, ஏன்னா நீ கண்டிப்பா வின் பண்ணிருப்ப, உன் கையில இருந்த அந்த வெற்றியை நீ விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா சபரி கிட்ட தான் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அவர் தான் ஸ்கோர் போர்ட்ல முதல் இடத்துல இருந்தாப்ல. அப்ப சாண்ட்ரா சொல்லிட்டே இருக்காங்க, நீ இறங்கி இருக்க கூடாது, ஏன் சபரி இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா கேட்டுட்டே இருக்காங்க. அங்கதான் நம்ம சபரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாப்ல, என்னன்னா இதே என்னோட அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி நினைச்சா நான் பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன், இருக்க மாட்டேன்ல, நான் உன்னை என்னோட அக்கா மாதிரி தானே பாக்குறேன், அப்ப அக்கா மாதிரி பார்க்கும்போது நான் பண்ணத்தான் செய்வேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனா போயிட்டு போகுது, கேம் போனா போயிட்டு போகுது, யாராவது நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்னு நான் பார்த்துக்கிட்டேன்ல, அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேசினாப்ல. அது ஒரு மாதிரி டச் ஆச்சு ப்ரோ. நல்ல மனுஷனா இருக்காரப்பா. ஏன்னா அந்த இடத்துல டப்புன்னு இறங்குனது 2 பேர் மட்டும்தான், ஒன்னு சபரி, அடுத்தது கானா வினோத், 2 பேர் தான் டக்குன்னு இறங்கி என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி பார்த்து டக்குன்னு உள்ள தூக்கிட்டு போனாங்க. மற்றபடி எல்லாருமே உள்ள இருந்து கத்திக்கிட்டு டாஸ்கே யோசிச்சுட்டே உள்ளே உட்காந்துருந்தாங்க. அவங்க யாருமே பெருசா இறங்கல. பட் பசங்க டக்குன்னு இறங்குனாங்க தெரியுமா, சத்தியமா வேற லெவல் தான். அப்போ கூட்டு வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டு போயிட்டு பெட்ரூம்ல படுக்க வச்சாங்க. பெட்ரூம்ல படுக்க வச்சதுக்கு அப்புறம் கூட சாண்ட்ராக்கு பயம், அவன் வந்து ஏதாவது பண்ணிடுவானோ, சண்டை போட்டுருவானோ, ஏன்னா அவன் வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அப்போ அவங்களுக்கு பயம், எனக்கு பயமா இருக்கு, அவன் வந்து ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா சொல்றாங்க. அப்ப நம்ம வினோத், சபரி, விக்ரம் 3 பேரை சுத்தி உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்ன பண்ணிடுவான், நாங்கெல்லாம் இங்கதான் உட்காந்துருக்கோம், அவன் என்ன பெருசா பண்ணிடுவான்லாம், நீங்க பயப்படாதீங்க, அப்படி விட்டுருவோமா நாங்க, அப்பெல்லாம் ஒன்றும் விட்டுற மாட்டோம், இங்கே தானே இருக்கோம், நீங்கள் பயப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தாப்ல. இருந்தாலும் சாண்ட்ராக்கு கொஞ்சம் பயம் தான், ஓகேவா? சாண்ட்ரா கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தாங்க, அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயத்திலே இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம விக்ரம் கூட அந்த விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருந்தாப்ல. ஏன்னா விக்ரமும் நம்ம காமுகிட்ட ஒரு சண்டையை போட்டிருப்பாப்ல, 1v1 வரியாடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த சண்டை போயிருக்கும். அப்போ அந்த சண்டையை வச்சு விக்ரமும் பேசிட்டு இருக்காப்ல, நானும் சண்டையை போட்டேன், அவனும் பெருசா 1v1 வான்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன கொலை பண்ணிடுவான், நான் பண்ணிட்டு போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நின்று அடி வாங்குவேன், எனக்கு எதுவுமே
பிரச்சனை இல்லை, அவன் 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிச்சிட மாட்டேனா, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அவனை மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ஒரு மாதிரி பயத்தோட கலந்த ஒரு கோவத்துல பேசிட்டு இருக்காப்ல. அப்ப பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா விக்ரம கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டாப்ல. வாங்க விக்ரம் சொல்லிட்டு உள்ள கூட்டு பிக் பாஸ் சொன்ன 2 வார்த்தை தான், சாண்ட்ரா கிட்ட சொல்லுங்க பயப்பட வேண்டாம். இப்படி சாண்ட்ரா கிட்ட சொல்லுங்க பயப்பட வேண்டாம், நாங்க எல்லாரும் சுத்தி இருக்கோம், அப்படி விட்டுற மாட்டோம். அடுத்ததா விக்ரம் கிட்ட சொன்னது என்னன்னா, சாண்ட்ராவை பாத்துக்கோங்க, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, அவங்கள வந்து எமோஷன் ஆக விடாதீங்க, அவங்கள வந்து டவுன் ஆக விடாதீங்க, கொஞ்சம் நார்மலா பாத்துக்கோங்க, காமா வச்சுக்கோங்க, கொஞ்சம் தூங்க வைங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பயங்கரமா பேசினாப்ல. பேசி முடிச்சுட்டு கடைசி என்ன சொல்றாப்பனா, எதை பத்தி யோசிக்காதீங்க, சுத்தி ஆட்கள் இருக்காங்க, ஸோ நாங்க இருக்கோம், சரியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்க்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்காப்ல. அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு டீம் வந்து காமு மேல சம கோவத்துல இருக்காங்க, காமு வச்சு செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 2வது யோசிச்சு என்ன தெரியுமா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா காமுவை காப்பாத்துறதுக்கே டீம் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க, இல்ல காமோ வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் கூட கண்டிப்பா காமுக்கு ஏதாவது ஒரு சான்ஸை கொடுத்து காமோ வந்து காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா பிக் பாஸ் நேற்று நைட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு, ரைட்டு மனுஷனே கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காப்ல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச டீம் இதுக்கப்புறம் காமுவை காப்பாற்ற போறது இல்ல, கண்டிப்பா காமோ வெளிதான் தூக்கி போட போறாங்க. ஏன்னா காமுக்கான அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருந்துச்சு. விக்கல்ஸும் கொஞ்சம் பயத்துல இருந்தாப்ல, கொஞ்சம் கோவத்துல இருக்காப்ல. ஏன்னா அசால்ட்டா வார்த்தையை விட்டாப்ல, ஓகேவா, அசால்ட்டா வார்த்தையை விட்டாச்சு. என்னதான் இருந்தாலும் சண்டைன்னு வந்தா அது என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒரு நேரம் அடி வாங்கி தான் தீருவான் அந்த வகையில. அப்ப விக்ரம் என்ன சொல்றாருன்னா, அவன் அடிப்பானா, அடிச்சுட்டு போறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்கட்டு வந்து அடிக்கட்டு குத்தட்டு என்ன வேணா பண்ணிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் அப்படி அடிச்சானா நானும் திருப்பி அடிப்பேன், ஒரடியாச்சும் அடிப்பேன், 2 பேரும் அடிச்சுட்டு வெளியே போவோம், 2 பேரும் ரெட் கார்டு வேண்டி வெளியே போயிடலாம், பாத்துக்கலாம், அப்படி அவன் என்னதான் பண்றான்னு சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு விக்ரமும் பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல. என்ன கேட்டா காமுக்கு இது தேவையில்லாத விஷயம். காமுவை பொறுத்தவரைக்கு எப்போ அந்த பாரு கூட சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கான வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சுத்தமா ஏறவே இல்லை. அதுலயும் கடைசியா அரோரா கூட ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இருந்தார், ஓகேவா, அந்த டைம்லாம் கூட எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியா சுத்தினாப்ல. அப்புறம் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இந்த பாரு கூட சேர்ந்தாரு பாருங்க, அதுக்கப்புறமே அவருக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது காலி. அந்த டைமே நான் சொல்லியிருப்பேன், காம அவருக்கான வாழ்க்கை அழிச்சுக்கிட்டாரு, இதுக்கப்புறம் அவருக்கான வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஏறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அந்த மனுஷன் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டாப்ல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா மாட்டுவாரு, கண்டிப்பா ஒரு டாப் 5 கூட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. ஸோ டீம்ல இருந்து எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. வெளியே மொத்த சோசியல் மீடியாவும் பயங்கரமா கொந்தளிச்சுட்டு இருக்குது, பழைய போட்டியாளர்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவாங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு மாமாவை வந்து கார்டு வச்சு தூக்கிடுவாங்க. ரெட் கார்டு வச்சு தூக்குவாங்களான்னு தெரியல, பட் எவிக்ஷன் கார்டு வச்சு தூக்கிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளை இந்த வீட்டுக்குள்ள வச்சு இந்த சீசனை நடத்த விரும்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா சீசன் வந்து ஒரு மாதிரி போயிருச்சு, மக்கள் வந்து மூஞ்சி சொல்லிக்கிற லெவலுக்கு போயிருச்சு. அதுவும் நேத்தெல்லாம் எபிசோட் பார்த்தீங்கன்னா, லைவை பார்த்தீங்கன்னா, அதுவும் நேத்துக்கான லைவ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா பீப்பே போட முடியல போல. பீப்பே போடாம ஃபுல்லா கெட்ட வார்த்தை ஃப்ளோல விட்டுருக்காங்க, அவ்வளவு கெட்ட வார்த்தை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சைடு விக்ரம் என்னன்னா கடுப்பாயிட்டு வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டுட்டு இருக்காப்ல. உள்ள இருந்து இவன் என்னன்னா உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன், நான் டாஸ்க் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சிங்கிள்ஸ் வச்சுப்போம், சரியா, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிட்டு இருக்கான். மொத்தத்துல இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு எல்லையை தாண்டி ஒரு டாக்ஸிக் ஷோவா மாறிட்டு பார்த்துட்டு இருக்க மக்களை வந்து ஒரு மாதிரி கில் பண்ணுது. பார்த்துட்டு இருக்க மக்கள் தான் ஒரு மாதிரி வெறுப்பாக்குறாங்க, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு கோவத்தை உண்டு பண்ற அளவுக்கு இந்த ஷோ வந்து மண்ணநக்கி போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டெப் எடுப்பாங்க நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சாண்ட்ராக்கு பிக் பாஸ் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காப்ல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீமும் கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காங்க போல. கண்டிப்பா அதுக்கு ஏற்ற நடவடிக்கை இன்னைக்கு இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்க்கலாம்.